ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் பார்த்துக்கிட்டே இருந்து குஞ்சு பொரித்து அடுத்து வளர்ந்து வெளியே போன பறவைகள், அதாவது லவ் பேர்ட்ஸ் குஞ்சுகள்லேருந்து பெருசானது வரையும் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதில் முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் பார்த்து ரசித்த காட்சிகள். இப்போ நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் பிறந்து 2 days 3 days ஆன குஞ்சுகள் தான் இதெல்லாம். இது ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் கழித்து பொரிக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பானைக்குள்ளே இது ஒரு மதர் அண்ட் சைல்டு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசான பிறகு, அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அது எப்படி அணைச்சி உள்ளே வச்சுக்கிடுது பார்த்தீங்களா. அது ஊட்டுற சைஸே அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இது எப்படி முழிச்சிக்கிட்டு இருக்குன்னு. குஞ்சு பொரிச்சதுலேருந்து நான் பார்த்து ரசித்த காட்சிகள் தான் இதெல்லாம். இதை அவங்க அம்மா அப்படி மூடிக்கிட்டு காட்ட மாட்டாங்களாம். இது இன்னொன்று. இதெல்லாம் பொரித்து ஒரு 3 நாள் 2 நாளில் பொரித்தது. இதுலாம் குஞ்சை பார்க்கவே முடியல. எப்போயாவது சில நேரம், முக்கால்வாசி அது இதிலே தான் இருக்கும், ஊட்டிக்கிட்டே இருக்கும். சில நேரம் இந்த பறவை போயிடும், ஆண் பறவை ரெண்டு பறவையுமே, பெண் பறவை ஆண் பறவை ரெண்டுமே உட்காந்து நல்லா ஊட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஒன் டைம் ஒரு குஞ்சு மட்டும் பொரிச்சிருந்தது. அதுக்கு அடுத்து திருப்பி பொரித்த பிறகு எடுத்தது. இது நான் முதல்ல காட்டினேன் இல்லையா, அந்த 2 தான் இது. எல்லாம் அந்த குஞ்சுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும். ஒரு விரல் சைஸ் தான் இருக்கும். விரலில் அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அவ்வளோதான் இருக்கும். நமக்கே பார்க்க பாவமாக இருக்கும். இந்த பறவை அதை மிதிச்சிருதோ என்னமோ அப்படின்னு. இதில் பொரிக்காத முட்டைகள் வேறு இருக்கும். அதையும் பாதுகாப்பாக அது வச்சுக்கிட்டே இருக்கும். இது அதோட அப்பா பறவை. அது பார்த்துக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நல்லா கரெக்டாக கொடுக்குதா அப்படின்னு. சில நேரம் அம்மாவுக்கு இது எடுத்துகிட்டு ஊட்டி விடும். ரொம்ப பெர்ஃபெக்டாக கவனிச்சுக்கிடுவாங்க. இது அதே கூண்டுகளில் இருந்த வேறு லவ் பேர்ட்ஸ் தான் இதெல்லாம். பார்க்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அது சரியாகவே எடுக்க விட மாட்டாங்க. கூண்டுக்குள்ளே இருக்குமா, மேலேருந்து நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம எடுக்கிறோம் தெரிஞ்ச உடனே ஃபுல்லாக மூடிக்கிடுவாங்க. அடுத்து கொஞ்சம் பிக்கானவுடனே நான் அதை வெளியே எடுத்து கையில் வச்சு பழக்குவேன். கொஞ்சம் நேரம் கொண்டு காட்டினோம்னா அவங்க அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. இது க்ரீன் கலரும், ரெண்டுமே க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி வந்துச்சு. இது மொத்தம் 5 குஞ்சு பொரிச்சிச்சு. 5ல் நான் 2 மட்டும் ஃபஸ்ட்டு, பெருசாக இருக்கிறத தான் நம்ம எடுக்க முடியும், ரொம்ப குட்டியாக இருக்கிறத எடுக்க முடியாது. இதுக்கு ரெக்கை வளர்ந்துருச்சு. இது ஒரு 10 daysக்கு மேலே, ஒரு 12 days போல் இருக்கும்போது இது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மற்றபடி அழகே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரியும். எல்லாமே அம்மாட்ட தான் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் காலிலெல்லாம் அந்த டஸ்ட்டு ஒட்டி ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதை காஞ்சி போயிருக்கோம். நம்ம மெதுவாக அதை கழுவி எடுத்து விடணும். அதுக்காக தான் அதை தூக்கி கழுவி விடுவேன். ஏன்னா அந்த பானையை நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நம்ம இதைத்தான் தூக்கி க்ளீன் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசான உடனே இந்த மாதிரி இருப்பாங்க. ரெக்கையெல்லாம் வளர்ந்துருச்சு, கொஞ்சம் பெருசான உடனே கையில் நல்லா அழகாக உட்காந்துக்கிடுவாங்க. நம்ம அந்த டேபிளில் வச்சாலும் நல்லா லேசாக நடந்து பார்ப்பாங்க. திரும்பி திரும்பி பார்த்துக்கிடுவாங்க. பரவலாமல் வளர்ந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு 15 days ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் பரவலாமல் இது பண்ணிடுவாங்க. ஆனால் கண் திறக்கிறது வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆகும். அப்புறம்தான் அது கண் திறந்து பார்க்கும். 10 நாளாக ஆகும். 10 நாளைக்கு மேலே நம்ம ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரெக்கை வளர்ந்தோடனே நம்ம தூக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி தூக்கலாம், ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கனால நமக்கு பயமாக இருக்கும். அம்மா விடாது கொஞ்சம். அடுத்து பாருங்கள், இது இன்னொரு குஞ்சு, வேறு பறவையோட குஞ்சு. எல்லோ கலரில் க்யூட்டாக இருந்தான். இவனும் அதே அளவு தான், கொஞ்சம் ரெக்கை வளர்ந்துருக்கு. அந்த வால் ரெக்கை கொஞ்சம் கூட வளர்ந்துருக்கு, சைடும் கூட வளர்ந்துருக்கு. இது வந்து அந்த தடவை ஒரு குஞ்சு மட்டும்தான் பொரிச்சிச்சு. அதனால் இந்த குஞ்சை நான் தனியாக ரொம்ப கேராக வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா பிக் ஆயிடுச்சு. இன்னொன்று ஒயிட் கலரில், அதுவும் ஒரு குஞ்சு தான். இதோட தாய் வந்து வட்டம் 3-4 முட்டை போடும். ஆனால் ஒரு குஞ்சு மட்டும்தான் பொரிக்கும். அதில் சில இதில் மட்டும்தான் 3லேருந்து 5-6 வரையும் பொரிக்கும். ஆனால் 5-6 இருந்துச்சுன்னா அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 குஞ்சு வரையும் ஓகே தான். 3-4 வரையும் நம்ம நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம். எங்கள் டாக்கு வந்து பார்த்துக்கிடுவாங்க. அதுவும் எத்தனையோ குஞ்சுகளை பார்த்துருச்சு. இவங்கெல்லாம் வளர்ந்து பெருசான பிறகு இது அப்போ தான் காட்டினேன் இல்லையா, அந்த 2 குஞ்சு தான். அதே ஸ்டேஜ் தான் இது. நான் வீட்டில் ஒரு 4 பறவை, 4 லவ் பேர்ட்ஸ் வாங்கினேன். அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கி அது குஞ்சு பொரிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் பொரித்து பெரிய குஞ்சுகளாகி நிறைய குஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளால் அதுகளை பார்க்க முடியாது. அதனால் நம்ம ஒரு 4 நாளாக யாராவது கேட்டாங்கன்னா 2-2 4 நாளாக கொடுத்துர்லாம். இது வந்து டேபிளில் வச்சேன், லேசாக நடந்து பார்ப்பாங்க. இது அந்த எல்லோவும் இன்னொரு அதோடு சேர்ந்தது ஒன்று. பயப்படுவாங்க கையில் வந்தோடனே. ஒரு 4-5 நாள் தான், தினம் எடுத்துட்டோம்னா அப்புறம் வந்து அவங்களே நல்லா ஷோல்டரில் உட்காந்துக்கிடுவாங்க. அதுலேருந்து லைட்டாக பறப்பாங்க. சில குஞ்சுகள்லாம் கொஞ்சம் பரவலாமல் ரெக்கை வளர்ந்த உடனே வெளியே வச்சு நான் தூக்கி வச்சுருந்தேன்னா பறந்துட்டாங்க. 2-3 நிறைய குஞ்சு அப்படி பறந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம அப்படி பறக்காமல் நம்ம இந்த மாதிரி இதுகளை பத்திரமா வச்சுக்கிறவங்ககிட்ட கொடுக்குறது தான் பெட்ரு. சில நேரம் பறந்துடும் ரெக்கை, ஏன்னா நம்ம தூக்கி பழக்குவோம் இல்லையா, அந்த நேரம் ரெக்கை ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா ஒரு மந்த் தான், அவ்வளோதான். அதுவே பானையிலேருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆயிடுச்சுனாவே பானையிலேருந்து வெளியே வந்துடும். வெளியே வந்து அது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பியில் கீழே தான் கம்பியில் கூண்டுக்குள்ளே நிற்கும்.
ஆனால் அதுக்கு பிறகு தாய்ப்பறவை கண்டுக்கவே செய்யாது. அந்த பானைக்குள்ளே இருக்கிற வரையும் தான் ஃபுட்டு கொடுக்கும். அப்புறம் வெளியே வந்துருச்சுன்னா நீ ஏன் பார்த்துக்கடா உன் வேலையை அப்படின்னு விட்டுரும். அப்புறம் இதுக வந்து மற்ற குருவிகள்லாம் சாப்பிட்றத பார்த்து அந்த தட்டில் வச்சுருக்கிற தினையை அதுகளாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுங்க. அது அந்நேரமாக பாவமாக இருக்கும். இது மற்ற குஞ்செல்லாம் பார்த்துக்கிடும். இல்லைன்னா குஞ்சு பெருசாகிடுச்சுன்னா அடுத்து பழையபடி அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிருங்க. இதுகளை கண்டுக்காது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது ஒரு ஒயிட் கலரில் வந்து லைட்டாக க்ரேயும் ஒயிட்டும். இது எல்லாமே நான் வளர்த்த குஞ்சுகள் தான். நான் ரசித்த காட்சியை நீங்களும் பார்க்கலான்னு பகிர்ந்துக்கிறேன். நீ வளர்ந்தவொன்னு பாருங்கள் எப்படி இருக்கியான்னு. க்யூட்டாகிட்டானா? ரொம்ப க்யூட்டாக இருப்பான். கீழே வச்சு வீடியோ எடுத்தேன் கையில். அடுத்து பரவாயில்லாமல் நல்லா ரொம்ப அழகாக இருந்தாள். இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருந்தது இதுதான். கையை கடிப்பாங்க ஒரு மாதிரி, நடந்துக்கிட்டே கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ரெக்கை வளர்ந்துருச்சு. ஆனாலும் பறக்க மாட்டாங்க. இந்த அளவு இருக்கும்போது கையிலே தான் இருப்பாங்க நல்லா. அப்புறம் ஒரு ரூமில் வச்சு நம்ம ஷோல்டரில் வச்சா சைன் அங்கங்கே பறப்பாங்க அடுத்து. ஆனால் பெருசான பிறகு நம்ம தூக்காமே இருந்தோம்னா பெருசான உடனே கொத்த ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமாக கடிச்சிருவாங்க, ரத்த வர கடிச்சிருவாங்க தூக்கினோம்னா. பழக்கினா மட்டும்தான் கொஞ்சம் கையில் இருப்பாங்க. அதுவுமே பிக் ஆயிடுச்சுன்னா நம்ம உள்ளே விட்டுட்டு எடுக்காமல் விட்டுட்டோம்னா அது ரொம்ப கடிக்கும். பெரும்பாலும் லவ் பேர்ட்ஸ் பூரா உள்ளே தான் இருக்குமா. நம்ம வெளியே வச்சு அதை வந்து ரொம்ப மற்ற பறவை மாதிரி இந்த இப்போ கனூர் அதெல்லாம் க்ரீன் சிக் இதெல்லாம் மாதிரி, அப்புறம் இந்த காக்கட்டைல் அந்த மாதிரி வச்சுருக்க முடியாது. காக்கட்டைலும் கொஞ்சம் கடிக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப பயங்கரமாக கடிக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் பாட்ஸில் வந்து வச்சேன். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தான் பார்க்குறதுக்கே. அதில் வச்சிடலாமான்னு பார்த்தேன், வச்சா விழுந்துரும், தாங்காது. அதனால் வைக்கலை, சும்மா கையில் வச்சு காட்டினேன். அடுத்து பாருங்கள், எல்லாமே என் கையில் பெருசான உடனே ஒரு 5 இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது அடுத்தடுத்த வீடியோ பூரா அதில் பேசியே இருக்கும். பார்த்து ரசிங்க.
Cute baby. Cute baby. Cute baby. Cute baby. ஏய் ஏய் எங்கேயும் போகக்கூடாதுப்பா. இறங்கக்கூடாது. அழகாக கையில் உட்காந்துருக்கீங்களா? இங்கே உட்காந்துருங்க. என்னப்பா மயில்கிட்ட காட்டுமா சித்து? மயில் Cute baby. தெரியுமா? டெரிக்குட்டி ஏஞ்சலாக்குட்டி என்னப்பா அப்படி பார்க்குறீங்க? தெரியுதா அதில்? என்னப்பா பண்ணுறீங்க? Cute baby. தெரியுமா? டெரிக்குட்டி. மயில் நீ இவங்களை பார்த்துக்கிறியா? மயில் நல்லா கொஞ்சம் வாங்க. மயில் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல. உங்கள் அழகை பார்த்தா தான் பயமாக இருக்கு. கியூட் பேபியை பார்த்தீங்களா? என் அழகு செல்லங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? இவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கான். என்னப்பா பயப்படாதீங்கய்யா குட்டிமா. ஏஞ்சலாக்குட்டி என்னப்பா சொல்கிறீங்க? ஏஞ்சலாக்குட்டி நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க? குட்டிமா நீங்கள் இங்கே திரும்பிட்டீங்களாப்பா? ஏஞ்சலாக்குட்டி தெரியுமா? டெரிக்குட்டி என்ன சொல்கிறீங்கப்பா? என்ன வேணும்? தெரியுமாக்கு என்ன வேணும்? டெரிக்குட்டிக்கு என்ன வேணும்? எரிக்க சித்து. Cute baby. என்னப்பா பண்ணுறீங்க? அவங்க அவங்க ஏஞ்சலாக்குட்டி மட்டும் வெளியே ஓடிடுறான் ஏம்மா. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. Cute baby. Cute baby ma. என்ன பேசுறீங்க? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்கீங்க. என்னப்பா
கொஞ்சம் அப்பா மாதிரி கொஞ்சம் அம்மா மாதிரி. என்னையா? Cute baby, cute baby, cute baby, sweet girl, sweet ma, cute baby, cute baby. என்னப்பா என்னப்பா சொல்கிறீங்க? சித்து சித்து இவங்களை பார்த்தியா? சித்து க்யூட் பேபியை பார்த்தியாப்பா? மயில் நீ பார்த்தியா? மயில் க்யூட் பேபியை பார்த்தியா? மயில் ப்ளீஸ். சித்து சித்து என்ன சொல்கிறாங்க? பார்த்தீங்களா? என் செல்லங்கள் எல்லாம் என் கூட எவ்வளோ அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நானும் என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க.